பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நமக்கு சிறந்த மாதிரியில் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு முறை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவியதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவிய பிறகு சீஷர்களை பார்த்து, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொன்னார்ல. இயேசு வாழ்ந்தபோது தம்முடைய சீஷர்களுக்கு மாதிரியை காண்பித்தார். நமக்கு எதை காண்பிக்கிறார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 2:21, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்றார்ல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது மாதிரியை காண்பித்தார். இயேசு இப்பொழுது நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்க வேண்டும்ல. மார்க் 7:37 வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் இயேசு நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம்ல. இயேசுவினுடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியத்தின் வாழ்க்கை. மத்தேயு 11:29 சொல்றார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டு வேதத்தை வாசித்து அதை கை கொள்ளும் போது வேற மாதிரி அல்ல, இயேசுவின் மாதிரியாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுவோம். ஆகையால் தூங்குகிறடி, மரித்தோரை விட்டு எழுந்திரி, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.